ஈரான் இஸ்ரேல் மேலே 180 ஏவுகணைகளை போட்டதுக்கு அப்புறம் இஸ்ரேலோட பிரதமர் இதுக்கு கண்டிப்பாக பழி தீர்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்திய பிரதமர் மோடி தீவிரவாதத்துக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ இருக்க நிலைமையில் மிடில் ஈஸ்டே பதட்டத்தில் இருக்குது. அப்படி போர் ஏற்பட்டால் இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட சூழல் ஏற்படும்னு பார்க்கலாம். இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துறதுக்கு அப்புறமா மிடில் ஈஸ்ட்லேயே பதட்டம் ஏற்பட்டு அதனால் நெருக்கடியும் உண்டாக்கியிருக்கு. இதோட விளைவு நேரடியாக கச்சா எண்ணெயில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதலை நடத்தலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே கச்சா எண்ணெயோட விலை 3% ஏறிடுச்சு. இதிலிருந்தே இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தின அன்னைக்கு 5% கச்சா எண்ணெயோட விலை ஏறி இருக்கு. இப்போ இது 10% வரை உயர்ந்திருக்கு. ஒரு பேரல் $77 அதிகரிச்சிருக்கு. ஆனால் இது இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போது இருந்த விலையோட குறைவு தான். ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பித்தா அதோட தாக்கம் இந்தியாவில் இருக்க சாமானியர்களை நேரடியாக தாக்கம்னு சொல்கிறாங்க. போர் ஏற்பட்டால் அதோட விளைவு அதோடு நிற்காமல் ஆப்கானிஸ்தான், ஈராக், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் பாதித்து அதோட தாக்கம் இந்தியாவிலும் இருக்கும். ஏன்னா இந்த நாடுகளில் தான் இந்தியா பெரும்பாலான எண்ணெயை இறக்குமதி செய்யுது. போர் நடக்கும்போது எண்ணெயோட இறக்குமதி குறைஞ்சிடும். அதே சமயம் எண்ணெயோட தேவையும் அதிகரிச்சிடும். ஈரான் இஸ்ரேல் 2 நாட்டுக்கிட்டையும் இந்தியா நல்லுறவோட தான் இருக்குது. இந்தியாவுக்கு அதிக அளவில் எண்ணெய் விநியோகம் செய்கிற நாடு ஈரான். அதே சமயம் சில ஆண்டுகளாக இந்தியா இஸ்ரேல் நாடுகளுக்கு உள்ள உறவு வலுப்பெற்றிருக்கு. ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியாவுக்கு இஸ்ரேல் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? இந்தியாவோட நிலைப்பாடு நடுநிலை தான். எப்படின்னா, இதே மாதிரி ஒரு பிரச்சனை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்துச்சு. அப்போது சில நாடுகள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் செஞ்சுது, பல நாடுகள் உக்ரைனுக்கு சப்போர்ட் செஞ்சுது. ஆனால் இந்தியா மட்டும்தான் 2 நாடுகளுக்கும் நடுநிலையாக இருந்துச்சு. அதுக்கு எடுத்துக்காட்டாக உக்ரைன் அதிபர் ஒரு அறிக்கையில் ரஷ்யா எங்கள் மேலே நடத்துகிற தாக்குதலை நிறுத்தணும்னா அதுக்கு இந்தியாவால் மட்டும்தான் முடியும், இந்தியா சொன்னால் மட்டும்தான் ரஷ்யா எங்கள் மேலே நடத்துகிற தாக்குதலை நிறுத்தணும்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு வேண்டுகோளையும் அறிக்கையும் விடுத்தார் உக்ரைன் அதிபர். இப்போது ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சதுன்னா இந்தியா போட்டு வச்சிருக்க திட்டத்தில் ஏதாவது பாதிப்பு வருமா? ஆமாம், ஈரான் இஸ்ரேல் போர் ஏற்பட்டுச்சுன்னா இந்தியாவுக்கு அதால் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா 2015 இந்தியாவும் ஈரானும் சேர்ந்து ஈரானில் இருக்க சவஹரில் ஒரு துறைமுகம் அமைப்பதற்காக ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தால் பாகிஸ்தான் வழியாக செல்லக்கூடிய கப்பல் பாகிஸ்தான் வழியாக செல்லாமல் மற்ற வழியாக சென்று பல நாடுகளுக்கு வர்த்தகம் செய்ய இந்தியா போட்டு வச்சிருந்த திட்டம் தான் அது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் தொடங்கினா ஈரானோட முழு கவனம் இஸ்ரேல் பக்கம் திரும்பிடும். அப்போது இந்த சாவகர் திட்டம்லாம் பின்னுக்கு தள்ளிடும். அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இந்தியா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் திட்டமிட்டபடி முடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருந்து பல லட்சக்கணக்கான பேர் வளைகுடா பகுதிகளில் வேலைக்காக சென்றிருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்காக இந்தியா செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும்.